इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् ಚತುರ್ಥ ಮಿಥ್ಯಾತ್ವ ಮೂರು ಮಿಥ್ಯಾತ್ವ ಮುಗಿದ್ಬಿಟ್ಟು ನಾಲ್ಕಾவது ಮಿಥ್ಯಾತ್ವ ಏತೇನ ಸ್ವಾಶ್ರಯನಿಷ್ಠ ಅತ್ಯಂತ ಭಾವ ಪ್ರಯೋಗಿಸುವ ಮಿಥ್ಯಾತ್ವ. முதல் மித்யாத்வம் பஞ்சபாதிகாக்கார ரெண்டு மூணு இது ரெண்டும் விவரணத்துல இருக்கு. இப்ப இந்த நாலாவது மித்யாத்வம் சித்துராச்சாரியர் சொன்ன லட்சணம். இது என்னன்னு கேட்டா சுவாஸ்திரிய நிஷ்ட அத்தியந்தாபாவ பிரதியோகி எதை நாம மிச்சன்னு சொல்ல போறோமோ அந்த வஸ்துவ ஸ்வம்னு எடுத்துக்க வேண்டியது. அதற்கு இது ஆசிரியமோ, அதாவது அந்த வஸ்து எதுல இருக்கிறதாக தெரிகிறதோ அதுதான் அதுக்கு ஆசிரியம்னு சொல்லுவோம். அந்த ஆசிரிய நிஷ்ட அத்தியந்தாபாவம் அப்படின்னா அந்த ஆசிரியத்தில் இருக்கக்கூடிய அத்தியந்தாபாவம் அபாவம், அந்த அபாவத்துக்கு அது பிரதியோகியாக, அதாவது அந்த வஸ்து எந்த இடத்துல தெரிகிறதோ அதே இடத்துல அதனுடைய அபாவம் இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த வஸ்துவ நிச்சயம் சொல்றோம். இதுதான் இது கஷ்டமா இருக்கு. சுவாஸ்திரிய நிஷ்ட அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவம், தான் இருக்கும் இடத்திலேயே தன்னுடைய அத்தியந்தாபாவம் இருக்கிறது. அப்படி இருந்தால் அந்த வஸ்து. இங்க ஒரு சந்தேகம் வருது, இது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயமா. ரெண்டாவது மித்யாத்வம் என்னன்னா பிரதிபன்னோபாதம் சைத்தார்கணேது பிரதியோகித்துவம்னு சொல்லியிருந்தார். அதுக்கும் என்ன அர்த்தம்? அந்த வஸ்து எங்க இருக்கிறதாக தெரிகிறதோ அதே அதிகரணத்துல மூன்று காலத்திலும் அதனுடைய அத்தியந்தாபாவம் இருக்கு அப்படின்னு எனக்கு அர்த்தம். இதுவும் அதேதானே. இப்ப அந்த இரண்டாவது வித்தியாசமும் இந்த நாலாவதாக சொல்லக்கூடியதும் ஒண்ணுதான், ஒரு வித்தியாசமும் இல்லை. அப்ப இது இருக்கா நாலாவதாக சொல்லணும். அதனால சித்திகாரர் என்ன பண்ணாருன்னா இதை நாலாவதாக சொல்லியிருக்கு, அதுக்காக என்ன பண்ணாருன்னா கொஞ்சம் வித்தியாசப்படுத்து. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, இந்த வித்தியாசத்தை ரெண்டு பாகமா பிரிக்கின்றார். அதாவது அத்தியந்தாபாவ பிரதியோகித்துவம் அப்படிங்கிறது ஒரு பாகம், பிரதிபன்னோபாதிங்கிறது இன்னொரு பாகம். பிரதிபன்னோபாதி முன்னாடி சொல்லலாம், அதாவது ரெண்டு பாகம் இருக்கு, அதை வச்சுப்போம். அதாவது தான் எந்த இடத்துல தெரிகிறதோ அந்த ஆதாரம் அப்படின்னு ஒரு அம்சம், அந்த ஆதாரத்துல அதனுடைய அத்தியந்தாபாவம் இருக்கணுங்கிறது ரெண்டாவது அம்சம். முன்னாடி சொன்னதுக்கும் இப்ப சொன்னதுக்கும் என்ன வித்தியாசம் பண்ணலாம்னு சொன்னா, தன்னுடைய அபாவம் இருக்கக்கூடிய இடத்திலேயே எது தெரிகிறதோ அது மித்யா. தான் தெரிகிற இடத்திலேயே அபாவம் எதுக்கு இருக்குமோ அது மித்யான முன்னாடி இது பண்ற மாதிரி இருக்கு, மாயாஜாலம் பண்ற மாதிரி. அதாவது ஒண்ணும் இல்லை, இந்த ரெண்டு அம்சத்துல நாம விசேஷ பாவத்தை வித்தியாசப்படுத்தினோம்னா அந்த வஸ்து மாறாது. எப்படி மாறுறதுன்னு நான் வேற ஒரு உதாரணம் சொல்லிட்டேன். ஒரு கட்டம் இருக்கு, அந்த கட்டத்துல ஜலம் இருக்கு. இந்த ஜலமும் கடமும் சேர்ந்து இருக்கு இல்லையா. இப்ப நான் இதை ரெண்டு இதுல தான் சொல்லலாம். ஜலத்தோடு கூடின கடம் இப்படி சொல்லலாம் இல்லையா. அதே மாதிரி கடத்தில் இருக்கிற ஜலம் வஸ்து அதேதான். ஆனா ஜலத்தோடு கூடின கடம்னு சொன்னா அதுவும் கடத்தில் இருக்கிற ஜலம்னு சொன்னாலும் ரெண்டும் ஒண்ணுன்னு சொல்ல முடியுமா? கடத்தில் இருக்கிற ஜலம்னு சொன்னா அது ஜலமானது, அது ஜலம் இல்லை. ஜலத்தோடு கூடிய கடம்னு சொன்னா அது ஜலம் இல்லை, அது கடம். பதார்த்தம் அதே பதார்த்தம் தான். ஆனா என்ன ஆச்சுன்னா விசேஷ பாவம் வித்தியாசப்பட்டது. இந்த ஜலத்தோடு கூடின கடம் அது வேற,
கடத்தில் இருக்கின்ற ஜலம் வேற. அதே வஸ்துவ ரெண்டு நிமிஷம். இப்ப இங்க என்ன ஆச்சுன்னு கேட்டா, அந்த சுத்தி ரூபத்தை வச்சு பார்ப்போம். இந்த சுத்தி ரூபிங்கிறது அந்த சுத்தியில நிஜமாக இல்லை. அதனுடைய அபாவம் அந்த சுத்தியில தான் தெரியுது இல்லையா, சுத்தி தான் முக்கியமா தெரியுது. அதனாலதான் சுத்தி ரூபியம். அந்த ரஜதமானது எங்க தெரிகிறதுன்னு கேட்டா சுத்தியில தெரிகிறது. அந்த சுத்தியில ரஜதம்ங்கிறது நிஜமாக இல்லை. ரெண்டு அம்சம் இல்லைன்னா அசிந்தாபாவம். அதாவது தன்னுடைய அசிந்தாபாவம் இருக்கும் இடத்திலேயே அந்த ரஜதமானது தெரிகிறது சொல்லலாம். அதே மாதிரி தான் தெரிகிற இடத்திலேயே அதனுடைய அசிந்தாபாவம் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ரெண்டும் அதே வஸ்துதான், ஆனா விசேஷ பாவத்துல வித்தியாசம். முதல்ல சொன்னது ரெண்டாவது வித்தியாசம் சொன்னோமே, அதுல என்னன்னு கேட்டா அந்த வஸ்து தெரிகிற இடத்திலேயே அதனுடைய அசிந்தாபாவம் இருக்க வேண்டும். எப்படி இருந்தாலும் வித்தியாசம். இப்ப சொல்றது என்னன்னா அதனுடைய அசிந்தாபாவம் இருக்கிற இடத்திலேயே அது தெரிய வேண்டும். அப்படி தெரிந்தால் அது வித்தியாசம். அப்ப இப்படி திரும்பி போட்டோம். அவ்வளவுதான். ஜல விசிஷ்டம் கடகா, கட விசிஷ்டம் ஜலம் சொல்றாங்க. இப்படி பண்ணினதுனால அந்த துவிதீய மித்யாத்வத்துக்கும் அந்த நாலாவது மித்யாத்வத்துக்கும் வித்தியாசம் ஏற்பட்டது. இத சித்திக்காரர் சொல்றார். தச்ச ஸ்வாத்யந்தாபாவாதிகரணே ஏவ பிரதீயமானத்துவம். ஸ்வ அத்தியந்தாபாவ அதிகரணே, தன்னுடைய அத்தியந்தாபாவம் எந்த அதிகரணத்தில் இருக்குமோ அங்கேயே தெரியக்கூடியதாக பிரதீயமானமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னதுனால அதாக பூர்வ வைலட்சண்யம். பூர்வம்னா திவ்ய மித்யாத்வத்தை காட்டிலும் இந்த சதுர்த்த மித்யாத்வத்துல வித்தியாசம் இருக்கு, வைலட்சண்யம் வந்துச்சு. அப்புறம் தூஷண பரிகாரத்தை பூர்வது. இதுல நியாயாமத்துக்காரர் என்ன பண்ணாருன்னா, அந்த சதுர்த்த மித்யாத்வம் இந்த சதுர்த்த மித்யாத்வம் ஏற்கனவே சொன்ன திவ்ய மித்யாத்வம் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஏதோ இவர் மாற்றி விசேஷ பாவத்தை மாற்றி சொல்றதுனால வித்தியாசப்படுறதே தவிர வஸ்து அதுதான், அதே வஸ்துதான். அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க சொல்ல வேண்டிய தோஷணங்கள்லாம் நான் திவ்ய மித்யாத்வத்திலே சொல்லி முடிச்சுட்டேன், அதனால அந்த தூஷணங்கள் எல்லாத்தையும் இங்கேயும் சேர்த்துக்க வேண்டியது அப்படின்னு நியாயாமத்துக்காரர் போட்டார். ஏதேன சதுர்த்தோபி நிரஸ்தா, இது நியாயாமத்துக்காரர் சொன்னவர். இவர் என்ன சொல்லலாம், நிராசம் பண்ணியாருன்னா அதுக்கு பரிகாரமா. இவர் சொன்னார் பூர்வவர் தூஷண பரிகாரம் பூர்வவது. அவர் முன்னாடி சொன்ன அதே தூஷணங்களை இங்கேயும் சேர்த்துக்க வேண்டியது அப்படின்னு சொன்னார். சித்திக்காரர் என்ன சொன்னார்னா, திடீர் மித்யாத்வத்துல சொன்ன பரிகாரத்தை இங்கேயும் சேர்த்துக்க வேண்டியது. ஏன்னா அதிகப்படியான விசாரம் பண்றதுல அவளுக்கு இஷ்டம் இல்லை. எது விஷயமோ அதை மாத்திரம் சொல்லா போதும். முன்னாடி சொன்ன விஷயத்தையும் திருப்பி திருப்பி சொல்லி அதை விசாரப்படுத்துறதுல தாற்பயம். சித்ததாரணம் வரும், அதுல சில விஷயங்கள் திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியது. அதுல என்ன சித்ததாரணையில பௌனருக்தின்னு தோஷம், புனருக்தின்னு ஒரு தோஷம் சொல்லுவாங்க. புனருக்தி தோஷம் வருது. ஆனா புனருக்திங்கிறது சில இடத்துல குணம்னு சொல்லியிருக்காரு. ஒரு புனருக்தி சில விஷயங்கள்ல தோஷம், சில விஷயங்கள்ல குணம். இந்த அபியாசம்னு ஒரு தாற்பரிய லிங்கம் சொல்றோமே, அந்த தாற்பரிய லிங்கத்துல புனருக்தி தான் அபியாசம். திருப்பி திருப்பி சொல்றது அதே விஷயத்த அனன்யபர புனஸ்திரவம், மறுபடியும் மறுபடியும் அதே விஷயத்தை சொல்றதுனால அபியாசம் அப்படின்னு ஒரு தாற்பரிய லிங்கம் இருக்கு. அதனால அது தோஷம் இல்லை, அது குணம். புனருக்திங்கிறது அதனால என்ன சொல்றேன்னா, புனருக்திங்கிறது சில இடத்துல தோஷமாக சொல்லப்படுறது, சில இடத்துல குணமாக சொல்லப்படுறது. எப்படி இருந்தாலும் குணம், எப்படி இருந்தாலும் தோஷம், அது சொல்லிட்டா விஷயங்கிறது ரொம்ப துரூகமாக இருக்கும் காலத்தில் புனருக்தி அவசியம். அப்ப தோஷம் இல்லை. விஷயத்தை எப்படியாவது புரிய வைக்கணும், அதுதான் முக்கியம். புனருக்தி எல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அப்போ புரிய வைக்கிறதுக்கு மறுபடியும் மறுபடியும் சொன்னாத்தான் புரியும், வெவ்வேறு விதமாக சொன்னாத்தான் புரியும் அப்படின்னு இருந்தால் அந்த இடத்துல புனருக்தி ஒத்துக்க வேண்டியது. புனருக்திங்கிறது தோஷம் இல்லை. ஆனா புரிஞ்ச விஷயத்த மறுபடியும் மறுபடியும் சர்வித்த கேரவனம்னு சொல்றாங்க, சொன்னத்தையே திரும்பி திரும்பி சொல்லிட்டு இருக்கிறது, இந்த புனருக்தி தான் ரெண்டாவது.
இல்லாது அப்படின்னு சொல்லிட்டார். இந்த இது நான் சொல்றேனே, இந்த விஷயம் சபரஸ்வாமி சொல்லிட்டார். அவர் என்ன சொல்றார், புனருக்தகா மகான் தோஷா. புனருக்திங்கிறது ஒரு பெரிய தோஷம்னு சொல்ல முடியாது. எப்ப புனருக்தி தோஷம் இல்லைங்கிறத சொல்ற, தத்வாகிரகணாத்து வித்யதா புனః உக்தமபி பகு மன்யந்தே ஏவா. இவாள்லாம் என்ன பண்றாங்க, இந்த பையன் நான் ஒரு தடவை சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டான், தத்துவத்தை புரிஞ்சுக்க மாட்டான் அப்படிங்கிற பயத்தினால மறுபடியும் அதே விஷயத்தை எடுத்து சொல்றான். அதாவது இவாளுடைய அபிப்பிராயம் எப்படியாவது அவன் புரிஞ்சுக்கணும், அது எத்தனை தடவை சொன்னாலும் பரவாயில்ல. அதனால அந்த புனருக்திய குணமாக எடுத்துருக்க. இப்போ பிரகிருதத்துல அதை திருப்பி சொல்லலாம். ஆனா இந்த விஷயம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லையே, நமக்கு சர்வதா விபரீதமா தெரியவே தெரியாத துரூபமா இருக்கக்கூடிய விஷயமா இருந்தால் மறுபடியும் நிறைய தடவை சொல்லலாம். கீதையில எத்தனையோ தடவை ஒரே விஷயத்தை சொல்றாங்க, திருப்பி சொல்ற, ஆவர்த்தி வருது. ஆனா இந்த விஷயங்கள்லாம் அந்த குணத்தை அப்படியே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லலாம். அது என்ன கொஞ்சம் பார்க்கலாம். அவர் பண்ண தோஷம் என்னன்னா, அத்தியந்த அபாவம் இருக்குன்னு சொல்றியே, அது தெரிகிற இடத்துலயே அதனுடைய அபாவம் இருக்குன்னு சொல்றீங்க. இந்த அபாவத்தை பிராதிபாசிகம்னு சொல்லுவியா, வியாபகாரிகம்னு சொல்லுவியா, பாரமார்த்திகம்னு சொல்லுவியா? இதை 3 தான் சொல்லி ஆகணும். இந்த 3ல ஏதாவது ஒன்னான்னு சொல்லணும். பாரமார்த்திகம் அபாவம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அப்ப அத்வைதத்துக்கு ஹானி. பிரம்மம் ஒண்ணு, பாரமார்த்திகம், இந்த அபாவம் ஒண்ணுன்னு வந்துடும். சரி, வியாபகாரிகம் அப்படின்னு சொன்னால் அபாவம் வியாபகாரிகமாக இருந்தால் அதனுடைய பிரதியோகி வியாபகாரிகமாக இருக்க முடியாது. ஏன்னா வியாபகாரிகமாக இருந்தால் ரெண்டும் சமசத்தாக்கமாயிடும், அப்ப விரோதம். அப்படி இருக்கிறது நீ என்ன சொல்லலாம், இதை காட்டிலும் அதுக்கு வேற சத்தையை சொல்லணும். அதாவது இந்த கட்டாதிகள் இங்க இல்லை, நீ சாதிக்கிற, இருக்கிற கட்டத்தை அது எங்க இருக்கோ அங்கேயே இல்லைன்னு சாதிக்கிற. அந்த அபாவங்கிறது வியாபகாரிகமாக இருந்து சொன்னால் அப்ப அந்த பிரதியோகியான கட்டத்தை வியாபகாரிகமாக சொல்லக்கூடாது. ஒன்னா பிராதிபாசிகமாக சொல்லு, இல்ல பாரமார்த்திகமாக சொல்லு. அதுல பிராதிபாசிகம்னு நீ ஒத்துக்கல, வியாபகாரிகம்னு ஒத்துருக்கே கிட்டாதுக்கல. அதனால கடைசியில நீ என்ன சொல்ல வேண்டியிருக்கும்னா பாரமார்த்திகம்னு தான் சொல்லியாகும். அதனால உனக்கு திருப்பி அத்வைத ஹானிங்கிற தோஷம் இருக்கு, பிரபஞ்ச மித்யாத்துவம் சிந்திக்கல. சரி, இந்த அபாவத்தை பிராதிபாசிகம்னு சொல்லுவோம்னு சொன்னா சித்தராக நிஜமா ஒரு வஸ்து இருக்கிற இடத்துல அது இல்லைன்னு சாந்தி யாருக்கு வேணாலும் வரலாம். அந்த சாந்திக்கு விஷயமா இருக்கக்கூடிய அபாவத்தை பிராதிபாசிக அபாவம்னு நாம சொல்றோம். இந்த மாதிரி சாந்தி வரக்கூடாதுன்னு நான் ஒன்னும் சொல்லல. அதனால சாந்தி விஷயமான அபாவம் அங்க இருக்குன்னு சொன்னால் அந்த விஷயம் எனக்கு இஷ்டம் தான். அதனால வித்தியாசம் சிந்திக்காது இந்த மாதிரி தோஷம். அதே மாதிரி இன்னொரு தோஷம் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்த அபாவத்துக்கு பிரதியோகின்னு அதை சொல்றீங்க, அந்த பிரதியோகிதா வட்சேதகம் என்ன அப்படின்னு ஒரு விசாரம் பண்ணியிருந்தார். அந்த வஸ்து, அந்த ரூபியமானது ஸ்வரூபேண அபாவத்துக்கு பிரதியோகியா, இல்ல ஏதோ ஒரு பாரமார்த்திகமாக இல்லை அப்படின்னு சொல்றியா? அதாவது ஸ்வரூபேணனா ரூபியமே இல்லை அப்படின்னு சொன்னா ஸ்வரூபேண அபாவம். இந்த ரூபியம் பாரமார்த்திகமாக இல்லை அப்படின்னு சொன்னா பாரமார்த்திகத்துவ அபாவம். இந்த விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்கு. இந்த இப்படி இந்த மாதிரி 2ல 1 சொல்லி ஆகும். ஸ்வரூபமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஸ்வரூபம் தான் இருக்குன்னு நீயே ஒத்துருக்கியே. ஒரு குறிப்பிட்ட காலத்துல அந்த நமக்கு தெரியக்கூடிய வஸ்துகளுடைய ஸ்வரூபம் எல்லாமே இருக்குங்கிறது நீயே ஒத்துந்த விஷயம். அதனால ஸ்வரூபமே இல்லை அப்படின்னு சொல்றது முடியாது. 3 காலத்திலும் இல்லைன்னு சொல்றது அது ரொம்ப தப்பா போகும். பரமார்த்தமாக இல்லை அப்படின்னு சொன்னால் அதுல விட அந்த பரமார்த்தத்துவம்னு ஒரு தர்மம் இருக்கு, அது கூட பாரமார்த்திகமாக இல்லைன்னு சொல்ல வேண்டியிருக்கும். அது பாரமார்த்திகமாக இல்லைன்னு சொன்னா அதுல ஒரு பாரமார்த்திகத்துவம் சொல்லி அதுவும் பாரமார்த்திகமாக இல்லை பாரமார்த்திகமாக இல்லைன்னு சொல்லியே போயிட்டு அனவஸ்தாங்கிற தோஷம் இருக்கும். இந்த மாதிரி 2 தோஷம் சொல்லியிருக்காரு. இந்த எல்லா தோஷத்துக்கும் அங்க சொன்ன அதே சமாதானம் இங்கேயும் சொல்லும். அதாவது இந்த அபாவம் 3 சட்டையில எந்த சட்டை உள்ளது, வியாபகாரிகமா பாரமார்த்திகமா அப்படின்னு பிராதிபாசிகங்கிற பட்சம் எடுக்கவே இல்லை. வியாபகாரிகமா பாரமார்த்திகமா 2 பட்சத்தை எடுத்துக்கலாம். பாரமார்த்திகம்னு சொல்ற சமயத்துல இந்த அபாவத்தை அதிகரண ஸ்வரூபமாக எடுத்துக்கிறது. அபாவங்கிறது எப்பவுமே அதிகரணத்தை காட்டிலும் சின்னம் இல்லை, அதிகரண ஸ்வரூபம் தான். அப்போ பிரம்மத்துல தானே இந்த பிரபஞ்சத்தினுடைய அபாவத்தை நாம சொல்றோம்.
அப்போ பிரபஞ்சத்துக்கு அதிகரணமா இருக்கக்கூடிய அந்த பிரம்மஸ்வரூபம் தான் இந்த அபாவம். பிரம்மங்கிறது பாரமார்த்திகம், அதனால அபாவமும் பாரமார்த்திகம்னு சொல்லலாம். இதனால அத்வைத ஹானி இல்லை. பிரம்மத்தை காட்டிலும் வேறானது ஒண்ணு பாரமார்த்திகமாக இருந்தால்தான் அத்வைதத்துக்கு பங்கம் ஏற்படும். அபாவத்தை பிரம்மஸ்வரூபமாக ஒத்துண்டால் அப்ப அத்வைதத்துக்கு ஹானி இல்லைன்னு ஒரு தோஷ பரிகாரம் சொன்னார். इत्युक्ते अभावस्य व्यावहारिकत्वे प्रपञ्चस्य व्यावहारिकत्वं वक्तुं न शक्यते खलु. समसत्ताकत्व इरः अनङ्गीकारः विरोधः, समसत्ताकत्वे विरोधः. अतः किं वक्तव्यं, प्रातिभासिकत्वं वा पारमार्थिकत्वं वा वक्तव्यं. प्रातिभासिकत्वं तु न अङ्गीकृतं, तर्हि परिशेषात् पारमार्थिकत्वम् आयाति. இப்ப பாரமார்த்திகம்னு சொல்ற பட்சத்துல ஒன்றும் தோஷம் இல்லைன்னு சொல்லிட்டார். வியாபகாரிகங்கிற பட்சத்திலையும் தோஷம் இல்லை. வியாபகாரிகம்னு சொல்ற பட்சத்துல என்னன்னு கேட்டா, அபாவம் வியாபகாரிகமா இருந்துச்சுன்னா அந்த பிரதியோகி வியாபகாரிகமாக இருக்கக்கூடாதுன்னு இல்லை, இருக்கலாம், சமசத்தாக்கமாக இருக்கலாம். அதுக்கு ஒரு இடத்தை குறிச்சு வந்த சொப்னத்துல ஒரு கஜத்தை பார்த்தா, சொப்பனத்திலே சித்த நேரத்துக்கு அந்த கஜத்தினுடைய அபாவமும் தெரிஞ்சுது. அப்ப என்னாச்சு, அவன் பார்த்த கஜம் பொய் அப்படின்னு சொப்பனத்திலேயே நிச்சயமும் பண்ணிவிட்டான். இப்ப அங்க என்னாச்சு, அவன் பார்த்த கஜமும் பிராதிபாசிகம், அந்த கஜத்தினுடைய அபாவத்தை பார்த்தானே அது கூட பிராதிபாசிகம், ரெண்டுமே சமசத்தாகம். இந்த சமசத்தாகமான அபாவத்தை வச்சுட்டே அதை நிச்சயம் வேற சொல்றான். அதே போல இங்க ரெண்டுமே வியாபகாரிகமா இருந்துட்டு போட்டோமே, பிரபஞ்சமும் வியாபகாரிக்கும், பிரபஞ்சத்தினுடைய அபாவமும் வியாபகாரிக்கும், வியாபகாரிகமான அபாவத்துக்கு பிரதியோகியா இருக்கக்கூடிய பிரபஞ்சம் விடலாம் அப்படின்னு ரெண்டாவது பேசினார். இதுல என்ன அவர் இது பண்ணாருன்னா, அவர் சொல்லியிருந்தார் அபாவம் வியாபகாரிகமா இருந்தா பிரதியோகி வியாபகாரிகமா இருக்க முடியாது, அதுக்கு வேற ஒரு சத்து சொல்லியாகணும் அப்படின்னு சொன்னாரோ இல்லையோ, அது ஒண்ணும் இல்லை, அது நியமம் இல்லை. அதுக்குதான் சொப்பனத்தை காமிக்க அபாவமும் பிராதிபாசிகம், அதனுடைய பிரதியோகியும் பிராதிபாசிகமாக இருக்கிற மாதிரியே அபாவம் வியாபகாரிக்கும் பிரதியோகியும் வியாபகாரிக்கும் அப்படி இருக்கலாம். இந்த ரெண்டும் விருத்தமானது, ரெண்டும் ஒரு இடத்துல இருக்கலாமான்னு கேட்டா, விரோதம்ங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியுது, ரெண்டும் ஒரு இடத்துல இல்லை அப்படிங்கிறது பிரமாண சித்தமா இருந்தால் அது ரெண்டையும் விரோதம். கடத்துக்கும் படத்துக்கும் விரோதம் உண்டா இல்லையா அப்படின்னு கேட்டா இல்லைன்னு சொல்லுவோம். ஏன், கடமும் படமும் ஒரு இடத்துல இருக்கலாம் இல்லையா? அப்ப ஒரு பிரமாணம் இது ரெண்டும் ஒரு இடத்துல இருக்குன்னு காமிச்சால் அப்ப என்னாச்சு, அது ரெண்டுக்கும் விரோதம் இல்லை அப்படின்னு பிரமாணத்தை கொண்டுதான் சொல்லியாரு. இப்ப இங்க அந்த கடம் இருக்குங்கிறதுக்கும் பிரமாணம் இருக்கு, கடத்தினுடைய அபாவம் இருக்குங்கிறதுக்கும் அனுமானம் ஸ்ருதி பிரமாணம் இருக்கு. அதனால இந்த கடமும் கடாபாவம் ரெண்டும் ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு பிரமாணம் இருக்கிறதுனால இது ரெண்டுக்கும் விரோதம் இல்லை, சகானவஸ்தானம்ங்கிற விரோதம் இல்லை, அது வச்சுக்கலாம். அப்படி இருந்தாலும் வித்தியாசம் சித்திக்கிறது அப்படின்னு இதை சொல்லியிருந்தார். இதானின் பக்ஷாந்தரம் சமசத்தாகத்தும் ஸ்வீகிருதம் பிரமாணபலா संयोग ததபாவயோரிவ ஏகஸ்மின்னேவ அதிகரணே வர்த்ததே அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த பரிகாரத்தை இங்கே சேர்த்துக்க வேண்டியது. இதையும் அதேதான். அதே மாதிரி இந்த பிரதியோகிதா விசேஷம் என்ன பரிஷ்காரம் பண்றதுக்கு எல்லாம் இங்கேயும் அதே பரிஷ்காரம் தான் வரும். இவ்வளவுதான் விசேஷ பாவத்தை வித்தியாசப்படுத்தினார். பரிஷ்காரத்துல வரும்போது அவர் திரும்பி கேட்பார், அந்த பிரதியோகிதா விசேஷம் என்ன, சொரூபேன அந்த வஸ்து இல்லைன்னு சொல்றியா, பாரமார்த்திகமாக இல்லைன்னு சொல்றியா? சொரூபேன தான் இல்லைன்னு சொல்றேன். ஏன்னா பிராந்தி வந்ததுக்கு அப்புறம் அது பாகம் வரும்போது எப்படி தெரியுது, நாசி தஸ்தி பவிஷ்யதி, இந்த ரஜதமே இல்லைன்னு தான் தெரியுது. ரஜதம்னு பார்த்தீங்கன்னா இல்லையோ, அப்படி இல்லவே இல்லை அப்படிதான் தெரியுது. இல்லை ரஜதம் தான், ஆனா பரமார்த்த ரஜதம் இல்லை அப்படியா தெரியுது? அப்படி தெரியவே இல்லை. அதே மாதிரி ஸ்ருதி இந்த பிரபஞ்சத்தை நிஷேதம் பண்ண போது எப்படி சொல்றது, நேகனானாஸ்தி கிஞ்சனா அப்படிங்கிறது, இங்க எதுவுமே இல்லை, பிரம்மபின்னமாக ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றதே தவிர அதெல்லாம் பாரமார்த்திகமாக இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லலை, கேட்டுக்கல. அதனால ஸ்வரூபேண நிஷேதம்ங்கிறது தான் எனக்கு அபீஷ்டம், ஸ்வரூபேண நிஷேதம் தான் இஷ்டம். அது பிரமாணத்தினால சித்திக்கிறது. அதனால ஸ்வரூபேண நிஷேதமா பாரமார்த்திகத்துவ நிஷேதமாங்கிற விகல்பம் பண்ணி
தூஷணம் பண்றதுக்கு இடம் இல்லை. ஏன்னா அங்க சொன்ன அதே स्वरूपेण निषेधः ब्रह्मणि घटस्य अभावः स्वरूपेणैव निषिद्धः घटः स्वरूपेण निषिद्धः प्रपञ्चः स्वरूपेणैव निषिद्धः स्ववृत्तिधर्मेण स्वरूपेण इत्यस्य असाधारणधर्मावच्छिन्न प्रतियोगिताकः अभावः इत्यर्थः। इदानीं रजतम् इति प्रतीतं न रजतम् इदं रजतं न इति यदा उच्यते तदानीं रजतत्वावच्छिन्न प्रतियोगिताक अभावः एव विषयः खलु। अभावेव प्रतियोगी वा पारमार्थिकत्वरूपधर्मः तद्रूपेण निषेधनेन पारमार्थिकत्वं वर्तते व्यावहारिकत्वं वर्तते परन्तु निषेधप्रतियोगितावच्छेदं किम् इति अन्यः प्रश्नः कृतः खलु। तदानीं प्रतियोगितावच्छेदकधर्मः स्वरूपमेव स्वस्य रूपमेव इति निर्णयः क्रियते। येन रूपेण तत् प्रतीयते तेनैव रूपेण निषिध्यते। तत्र अधिकतया पारमार्थिकत्वेन रूपेण इति नास्ति। விவரணக்காரர் ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு இந்த ரஜதம் ஸ்வரூபேண இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸ்வரூபேண இல்லைன்னு சொன்னாக்க அது நிஜ ரஜதத்தை பத்தி சொல்ற விஷயம். இந்த ரஜதங்கிறது பரமார்த்தமான இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காருன்னு கேட்டா அந்த வாக்கியத்துக்கு நான் வியாக்கியானம் பண்ணியாச்சு. இந்த ரஜதம் ஸ்வரூபேண இங்க இல்லை அப்படின்னு தான் அந்த விவரண வாக்கியத்துக்கு அர்த்தம். பாரமார்த்திகமாக இல்லை அப்படின்னு சொல்றதுல அவருக்கு தாற்பயம் இல்லை. ஏன்னா அவருடைய கிரந்தத்தையே முன்னாடி பின்னாடி ஆலோசனை பண்ணி பார்த்தா இதுதான் அவருடைய அபிப்பிராயம் அப்படிங்கிறது படிச்சுன்னு தெரியுது. இது ஏற்கனவே தெரியாது. அதனால அங்க சொன்ன எல்லா தூஷணமும் இங்க வரும். அந்த தூஷணங்களுக்கு சொன்ன பரிகாரங்கள் எல்லாமும் அதையே இங்க சேர்த்துக்க வேண்டியது. இதைத்தான் சொல்ற தூஷண பரிகாரத்த பூர்வது. தூஷணத்துக்கு பரிகாரம் மாத்திரம் இல்லை, தூஷணமும் பூர்வது, தூஷண பரிகாரமும் பூர்வது. இதுக்கு மேல இங்க விசேஷமா சொன்ன சில தூஷணங்கள் அதிகமையா நஸ்வீகிருதம் பாத்தியந்தாபாவாதிகரणे प्रतीयमानत्वं निर्भरते पंचविद्यार्थं नास्ति केवलं चत्वारि एव न इदं चतुर्थं पञ्चमं तु अतिरिक्तं वर्तते। चतुर्थम् अतिरिक्तया स्वीकृतं वा अतिरिक्ततया स्वीकृतं चित्सुखाचार्यैः उक्तम् इदं मिथ्यार्थं तत्र वैलक्षण्यं कृतं दूषणं परिहारश्च पूर्ववती इति उक्तं परन्तु पूर्वोक्तमेव लक्षणम् इदं न। अयं विषयः मया निरूपितः भवदागमनात् पूर्वं। न च संयोगिनी समवायिनि वा देशे तदत्यन्ताभाव असम्भवः संभवेषु उपादानत्वाद्यनुपपत्तिः इति वाक्यम्। இதுக்கு மேல அங்க சொல்லாத வேற தோஷங்கள் இப்ப சொல்றேன். ஒரு இடத்துல ஒரு வஸ்து சஞ்சோக சம்பந்தேன இருக்கு அப்படின்னு வச்சிருந்தோம்னு வச்சுக்கோம். அப்ப அந்த இடத்துல அந்த வஸ்து இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு கடம் இந்த பூதலத்துல இருக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த பூதலத்துக்கும் கடத்துக்கும் சம்பந்தம் இருக்கிற காலத்துல அந்த கடம் அந்த பூதலத்துல இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? அதே மாதிரி ஒரு அவயவங்கள்ல அதாவது உபாதானத்துல ஒரு காரியம் சமவாய சம்பந்தேன இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அது அங்க அப்படி இல்லைன்னு சொல்ல முடியுமா? கபாலத்துல கடம் இருந்துருக்கு, தந்தூல படம் இருந்துருக்க, இந்த தந்தூல படம் இல்லைன்னு எப்படி சொல்றது? அதான் சஞ்யோகினி சமவாயினிவாதேகே தது அத்தியந்தாபாவ அசம்பவா. இங்க ஒரு சின்ன சிரமம் இருக்கு. இந்த பந்திய இந்த அதாவது இந்த கேள்வி அவ்வளவு ஏறாது. ஒரு பதார்த்தத்தினுடைய சஞ்சோகம் இருக்கிற அந்த இடத்துல அதனுடைய அத்தியந்தாபாவம் வர முடியாது அப்படின்னு எப்படி பேச முடியும்? இந்த கடிகாரம் இருக்கு, இப்ப இது மேல அதை வச்சிருக்கேன், தலை மேல வச்சிருக்கேன், இது சஞ்சோகம் இருக்கு. நான் எடுத்துட்டு போயிட்டேன்னா அதே இடத்துல அதனுடைய அத்தியந்தாபாவம் வருமா வராதா? அர்த்தம் வரும். இல்லைன்னு நம்ம சொல்லுவோமே, அது அந்த சமயத்துலதான் இருக்குன்னு சொல்லுவோமே தவிர அதை நான் எடுத்துட்டு போயாச்சுன்னா அப்ப இல்லைன்னு தான் சொல்லுவோம். இங்க அது இல்லைன்னு. அப்போ சஞ்சோகம் இருக்கிற இடத்துல அதனுடைய சஞ்சோகம் இருக்கிற இடத்துல அதனுடைய அத்தியந்தாபாவம் வரலாம். அது மாத்திரம் இல்ல, இந்த கபால இந்த தந்தூல பட்டம் சமவாய சம்பந்தேன இருக்குன்னு சொல்றாங்க. பட்டத்துக்கு அந்த தந்துங்கிறது ஆதாரம். ஆனா பட்டம் உண்டாகிறதுக்கு முன்னாடி வெறும் தந்து தானே இருந்தது. அப்போ அந்த பட்டம் அங்க இல்லையோ நாம்? அப்போ அந்த தந்துல கூட பட்டம் இல்லை அப்படின்னு சொல்லலாம்.
அதனால சஞ்சோகினி சமவாயினி வா, சஞ்சோக சம்பந்தம் இருக்கிற இடத்திலோ சமவாய சம்பந்தம் இருக்கிற இடத்திலயோ அந்த வஸ்துனுடைய அத்தியந்தாபாவம் இருக்க முடியாது அப்படின்னு இந்த ஆட்சேபமே ஏறாது. இதை ஏற்கிறதுக்காக என்ன பண்ணினார் பிரம்மானந்தர், ஏத்தன இந்த ஆட்சேபத்தை ஏற்றி விட்டு பரிகாரம் பண்ணணும். ஆட்சேபமே ஏறல அப்படின்னு சொல்லி விட முடியாது. அதை எப்படி ஏத்துறதுன்னு பார்த்து சொன்னா, இந்த சமவாயினி சஞ்சோகினின்னு போட்டிருக்காரோ இல்லையோ, அந்த இனி பிரத்தியம் இருக்கே, இந்த இனி பிரத்தியத்தினால ஒரு விசேஷம் தெரிகிறது. இந்த மது வியாக்கரணம் கொஞ்சம் வருது இதுல. இந்த மது பிரத்தியம் சொல்றோமோ இல்லையோ, ததஸ்ய அஸ்தி ததஸ்மின் அஸ்தி, இந்த ரெண்டு அர்த்தத்துல மது பிரத்தியத்துக்கு நம்ம பிரயோகம் பண்றோம். இந்த மது அர்த்தத்துல மதுப்பு இருக்கு, இனி இருக்கு, சன் இருக்கு, இந்த மாதிரி பல பிரத்தியங்கள் சொல்லியிருக்கு. கடவான் அப்படின்னு சொல்றோம், கடவத் பூதரம், தண்டகா அஸ்தி தண்டி அப்படின்னு சொல்றோம், தனி தனிகரா அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா. இதெல்லாம் மத்வர்த்த பிரத்யம்னு சொல்றோம். இந்த பிரத்யத்தை 6 அர்த்த விசேஷத்துல பிரயோகம் பண்ணலாம்னு சொல்றோம். பூம நிந்தா பிரசம்சாசு நித்தியயோகே அதிசாயனே சம்சர்கே அஸ்தி விவக்ஷாயாம் பவந்தி மதுபாதயன்னு ஒரு ஸ்லோகம். பூமானா அந்த இது ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படிங்கிற இடத்துல அந்த விஷயத்துல அதை மது பிரத்தியம் போடலாம். மது பிரத்தியத்தினால அது தெரியுதுதான். பூமான எப்படின்னா தனவான் அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோம். தனவான்னு யார சொல்லலாம்? தனம் யாருக்கு இருக்கோ அவனை. தனங்கிறது கொஞ்சமாவது எல்லாருக்கும் இருக்கும். ஏன்னா தனம் இல்லாட்டா ஜீவனமே நடக்க முடியாது. அவங்க ஜீவிச்சுட்டு இருக்கான்னு சொன்னா அவங்ககிட்ட கொஞ்சமாவது தனம் இருக்கு அப்படிங்கிறது நிச்சயம். ஆனா அவனெல்லாம் தனவான்னு சொல்றது இல்லை. யார தனவான்னு சொல்றோம்னா நிறைய தனம் இருக்கு, அவனைத்தான் தனவான்னு சொல்றது. இந்த இடத்துல பூமா பாகுல்யத்தை மது பிரத்தியம் தெரிவிக்கிறது. இந்த மாதிரி ஒவ்வொன்றும் சில இடத்துல நிந்தையில வரும், சில இடத்துல ரூபவதி கன்யா அப்படின்னு சொல்றான். ரூபவத்தின்னு சொன்னா ரூபம்க்கு சர்வசியாபி பவதி, ரூபம் இல்லாமல் யாராவது இருப்பாரா என்ன அப்படின்னு கேட்ட, அந்த ரூபம்னா ரொம்ப உயர்ந்தது, பிரசம்சை சொல்றது, ரொம்ப பிரசஸ்தமான ரூபத்தை உடையவள். நிந்தா ககுதாவர்த்தினி கன்யா ரூபவதி கன்யான்னு சொன்னா இந்த அழகான ரூபத்தை உடையவள் அப்படின்னு தெரிகிறது இல்லையா. இந்த மாதிரி பல அர்த்தத்துல சொல்றது. அதுல நித்திய யோகேன்னு ஒண்ணு, நித்திய யோகம்னு இந்த மது பிரத்தியத்தினால தெரிகிறது. நித்திய யோகம்னா பிரியாமல், அதாவது அது இருக்கிற பரியந்தம் அதோட சம்பந்தப்பட்டே இருக்கும், நித்தியமான ஒரு சம்பந்தம். இந்த அர்த்தத்திலும் மது பிரத்தியம் வரும்னு சொல்லி அதை எடுத்துட்டாருங்க. சஞ்சோகினி சமவாயினி, அதாவது அந்த சமவாயத்தினால எப்போதுமே சம்பந்தப்பட்டு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய விஷயத்தை எடுத்துப்பேன் அப்படிங்கிற. எப்படின்னா இந்த கட்டம் இருக்கு, கடத்துல கடத்துவங்கிறது எப்போதும் இருக்கும். அதுல குணங்கள் வேணும்னா அப்பப்போ மாறும், அப்புறமா வரும் போகும், இதெல்லாம் வருமே தவிர கடத்துவங்கிறது அந்த கடம் இருக்கிற பரியந்தம் நித்தியமாக இருக்கும். கடம் பிறந்த அந்த கணத்துல இருந்து கடம் விநாசத்தை அடைகிற பரியந்தம் அந்த கடத்தோட கடத்துவத்துக்கு சம்பந்தம் இருந்துருக்கு. இதுதான் நித்திய யோகம். இதை வச்சுப்போம் சமவாயினி. சஞ்சோகினிங்கிற இடத்தையும் அந்த சஞ்சோகம் நித்தியமா இருக்கிற மாதிரி அப்படி வச்சுப்போம். அந்த மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாத்தையும் பொதுவா எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி சஞ்சோகமோ அல்லது சமவாயமோ நித்தியுக்தமாக இருக்கக்கூடிய இடத்துல அதனுடைய அத்தியந்தாபாவத்தை எப்படி சொல்றது, எப்படி சொல்லி ஏற்கிற தந்துல படம் இல்லைன்னு எப்படி சொல்றது அப்படின்னு கேட்க முடியாது. படம் உண்டாகிறதுக்கு முன்னாடி படம் இல்லைங்கிறது எல்லாரும் ஒத்துக்கிற விஷயம். அதனால அவர் என்ன சொன்னார்னா, கடத்துல கடத்தும் இல்லைன்னு எப்படி சொல்றது, படத்துல படத்தும் இல்லைன்னு எப்படி சொல்றது, அப்படி வச்சுக்கோ அப்படி கேள்வி கேட்கிற, நீ சொல்றது சரியா இல்லையே இந்த மாதிரி அப்படின்னா அந்த இடத்த சரி பண்ணி விடுறார் லகுச்சந்திரிக்காக்காரர். சமயோகத்துக்கு நித்திய சமயோகத்துக்கு அந்த சமயோகம் அப்படின்னு சும்மா சொல்றது சம்பந்தங்கிற சம்பந்தங்கிற ராஜ்யமும் ராஜ்யமும் பாலையும் தைரியம் சேர்ந்த பிரசதாட்சியம். அதுவும் அந்த ஆட்சியம் கலக்கிறதுக்கு முன்னாடி பிறந்ததா இருந்தது. அப்ப ஆட்சியம் தான் இருக்கு, பிரசதாட்சியம் இல்லை. பிரசதாட்சியம் புது வஸ்து இருக்கு.
அதாவது விசேஷம் சேர்ந்த விசிஷ்டம். விசிஷ்டம் நான் பாடம் வேற ஏதாவது எக்ஸாம்பிள் சமவாயத்துக்கு இந்த மாதிரி சொல்லிட்டாரு. சன்யோகத்துக்கு சொல்லியிருக்காரு சொல்றோம் இல்லைன்னு நான் தான் இது பண்ணிட்டேன். இப்படி சொல்லலாம். இந்த பரமாணுவுக்கும் ஆகாசத்துக்கும் உள்ள சன்யோகம் இருக்கு, இது விட்டே போகாது, இருந்துட்டே இருக்கும். மற்ற சன்யோகங்கள்லாம் ஏதாவது விட்டு போயிட்டு இருக்கும். ஏன் விட்டு போறதுன்னு சொன்னா ஒன்னா இதுவாவது நகண்டு போறது, அதுவாக நகண்டு போறது, அதை விட்டு விலகி போறது. ஆனால் பரமாணு ஆகாச சன்யோகம்னு சொன்னா இது இருந்துட்டே இருக்கும். பரமாணுவும் நிச்சயமா இருக்க போறது, ஆகாசமும் இது தார்க்கிக திருஷ்டாந்தத்துக்கு சொல்றேன், தார்க்கிக திருஷ்டின்னு சொல்றேன். ஆகாசம் யுகுவானதுனால சர்வமூர்த்த திரவியத்தோடும் சயோகம் சயுக்தமாக இருந்தது. அப்ப பரமாணு மூர்த்தம், பரமாணு மூர்த்தமா இருக்கிறதுனால அதுல அந்த ஆகாச சஞ்சோகம் இருந்தது. அதாவது ஆகாச சஞ்சோகம் இல்லாமல் பரமாணு இல்லை, எப்பவும் ஆகாசத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு உதாரணம் சொல்லலாமே. இது சயோகினிங்கிறதுக்கு இதை சொல்லலாம். இந்த மாதிரி இடத்துல எப்படி அதனுடைய அத்தியந்தா பாவம் வரும் அப்படின்னு கேட்டா, சரி அப்படி ஒரு சமயம் வந்துருத்துன்னு சொன்னால் சம்பவேது உபாதானத்வாத்யனுபபத்தி. இப்ப சொல்ற கபாலத்துல கடங்கிறது 3 காலத்திலுமே இல்லை, அத்தியந்தா பாவம் நிச்சயமாக அதுல இருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த கபாலத்திலேருந்து கடமையும் உண்டாகாதுங்க. ஏன்னா இல்லாத வஸ்து ஒரு இடத்துல உண்டாக முடியாது. அந்த மணல்ல இருந்து எண்ணெய் ஏன் வராதுன்னு கேட்டாக்கா அதுல இல்லை இல்லையா, அதுல இல்லாததுனாலதான் அதுல இருந்து வராது. எள்ளுல இருந்து எண்ணெய் ஏன் வரும்னா அதுல இருக்கு, வரும், இருந்தால்தான் வஸ்து வரும். இந்த கபாலத்துல கடமானது முக்காலத்திலும் இல்லவே இல்லை அப்படின்னு சொன்னால் அப்ப அதுல இருந்து கடம் உண்டாகாது. அப்படி கபாலத்திலேருந்து உண்டாகலாம்னு சொன்னால் அப்ப ஏன் தந்துல இருந்து உண்டாகக்கூடாது? ஏன்னா கடம் இல்லைங்கிறது தந்துவிலும் இல்லை, கபாலத்திலையும் இல்லை. அப்படி இருக்கிறச்ச கபாலத்திலேருந்து தான் உண்டாகணுங்கிறதையும் சொல்ல முடியாது. அதனால கபாலம் கடத்துக்கு உபாதானம் அப்படிங்கிற ஒரு விவகாரம் இருக்கு, உபாதான காரணம்னு. அந்த விவகாரம் சொல்ல முடியாது, அந்த விவகாரத்துக்கு ஹானி ஏற்படும். அதை சொல்லப்படாது. ராகபாவம் எதுல இருக்கோ அதை சொல்லலாம். வாஸ்தவம். ஆத்ய அனுபவத்துக்கு இன்னொரு ஆதி சப்தம் போட்டிருக்க. இந்த கடம் இருக்கிற இடத்திலேயே கடாபாவம் இருக்கு அப்படின்னு சொல்றியே, அதுவும் வியாபாரிகமா இருக்குன்னு சொல்றியே, யாருக்காவது தெரிகிறதா? அது எல்லாருக்கும் கடம் தான் தெரிகிறதே தவிர அந்த கட அபாவம் இருக்கிறது யாருக்காவது ஒருத்தருக்காவது தெரிகிறதோ? லௌகிகாருக்கு ஒருத்தருக்கும் தெரியல. இருந்ததுன்னா ஏன் தெரியல? அதனால இருக்கக்கூடிய அந்த அபாவத்தை இவரால் ஏன் பார்க்க முடியல, அதுக்கு காரணம் சொல்லியாரு. ஏன் இது தெரியாமல் இருக்கு? அது ஒரு தோஷம். இன்னொன்னு அது மாத்திரம் இல்ல, எவனோ ஒருத்தன் அந்த கடம் இருக்கிற இடத்திலே கடம் இல்லேன்னு சொன்னால் மற்றவன் என்ன சொல்றான்னா ஒரு பைத்தியக்காரன் அப்படின்னு வேற சொல்றான். இது ஏன் சொல்றான்? அவன் சொல்றது நிஜம் தானே. கடம் இருக்கிற இடத்திலேயே கடாபாவம் இருக்குன்னு சொல்ற உங்களுடைய பட்சத்துல லோக விவகாரத்துல இங்க கடம் இல்லையே, கடாபாவம் இருக்கு அப்படின்னு ஒருத்தன் பேசினான்னா அதை இன்னொருத்தன் என்ன சொல்றாங்க, அசடு தெரியாதமா சொல்றான், சாந்தன் அப்படின்லாம் சொல்றானே. இத பிரமேனே சொல்றது இல்லை லோகத்துல. இந்த விவகாரங்கள்லாம் சரியா வராது. இல்லாத இடம் இங்க இருக்குன்னு சொன்னா இதைதான் ஆதிபதத்தினால எடுத்துட்டார். சம்பவேது உபாதானத்வாத்யனுபபத்திக்கு இது வாக்கியம் என்பதை சொல்றார் சித்திக்காரன். ஒன்றும் சிரமம் இல்லை. பிரதியோகியும் அதனுடைய அத்தியந்தாபாவமும் ஒரு இடத்துல சேர்ந்து இருக்கலாம். நீங்க என்ன நினைச்சுன்னு பேசுறதுன்னு சொன்னா அத்தியந்தாபாவம் இருந்து கொடுத்தோம்னு சொன்னா அப்ப அந்த இடத்துல பிரதியோகி இருக்கவே முடியாது. அதனால கபாலத்துல சயோகி, அதாவது சமவாய சம்பந்தேன அந்த காரியம் இருக்கக்கூடிய உபாதான காரணத்துல அந்த காரியத்தினுடைய அபாவம் நிச்சயமாக இருந்துருத்துன்னு சொன்னால் அந்த இடத்துல பிரதியோகி வர முடியாது. பிரதியோகி வந்தால்தானே அதை உபாதானம்னு சொல்லலாம், அந்த பிரதியோகிக்கு உபாதானமாக சொல்லலாம். அந்த காரியமே உண்டாக முடியாது அப்படின்னு நீங்க நினைக்கிறேன். ஆனால் அந்த பிரதியோகிக்கும் அதனுடைய அத்தியந்தாபாவத்துக்கும் விரோதம் இல்லை, ஒரு இடத்துல இருக்கலாம். ரெண்டு ஒரு இடத்துல இருக்குங்கிறத எங்க பார்த்திருக்கோம் கேட்டா சொல்ற காலையே சக சம்பவத்தி.
தேசேதி சகசம்பவ அவிரோதா. ஒரு வஸ்து ஒரே காலத்துல அந்த வஸ்துவும் இருக்கு, அந்த வஸ்துவனுடைய அபாவமும் இருக்குன்னு சொன்னோம். ஒரு கட்டம் இப்ப இந்த காலத்துல இருக்கக்கூடிய ஒரு கட்டம், அந்த கட்டத்தினுடைய அபாவம் இந்த காலத்துல இருக்கா இல்லையா? இந்த காலம்னு சொன்னா அது ஒரே காலம், எல்லா இடத்துலயும் ஒரே காலம் இருக்கு. இதே காலத்துல கடம்ங்கிறது இந்த இடத்துல இருக்கு, இந்த கட்டம் இந்த இடத்த விட்டா வேற எங்கேயுமே இல்லை இதே காலத்துல. அப்ப அந்த ஒரே ஒரு காலம் அந்த கடத்துக்கும் ஆதாரமாகிறது, அந்த கடத்தினுடைய அபிந்தாபாவத்துக்கும் ஆதாரமாக. எப்படி காலம் கடம் கடத்தினுடைய அபாவம் ரெண்டுக்கும் ஆதாரமாக இருந்துருக்கோ, அதே போல தேசமும் ஒரு அதிகரணம், அது கூட ஆகலாமே. ஆக பிரதியோகிக்கும் அது அதிகரணமாக இருக்கு, அதனுடைய அபாவத்துக்கும் அதிகரணமாக இருக்குன்னு சொல்லக்கூடாது. 3 காலத்திலையும் அந்த கபாலத்துல அத்தியந்தாபாவம் இருக்கு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலத்துல கடம்ங்கிறது அந்த உண்டாகிறது. சொல்லத்துல ஒன்றும் தப்பு இல்லை. प्रतीतिकल उच्यते कथमिति उच्यते उच्यते इदानीं काले यथा तद्वत् बहु वर्तते एकस्मिन् क्षणे अस्मिन् क्षणे इति उच्यते चेत् सः बहु न भवति खलु। एकस्मिन् क्षणे एकत्र न बहुत्र एकस्मिन् क्षणे यद्देशावच्छेदेन तस्य अभावः तस्य प्रतियोगिनश्च विरोधः तत्र उत्पन्नते। ஒரு கேள்வி கேட்டார். இவர் என்ன கேட்கிறார், ஒரே காலத்துல பிரதியோகியும் அபாவமும் இருக்குன்னு சொல்றே, ஆனா ஒரே காலத்துல ஒரு இடத்துல இல்லை. ஒரு அந்த காலத்துல இருக்குங்கிறது வாஸ்தவம், ஆனா அந்த காலத்துல ஒரு இடத்துல பிரதியோகியும் வேற இடத்துல அதனுடைய அபாவமும் இருக்கு. அப்படிதானே? இப்ப இங்க இது இருக்குன்னு சொன்னா, இந்த கடியாரம் இருக்குன்னு சொன்னா, இதே சமயத்துல இந்த கடியாரத்தினுடைய அபாவமும் இருக்கு, ஆனா எங்க இருக்கு? இது இருக்கிற இடத்துல இல்ல, இதை தவிர மற்ற இடத்துல எல்லாம் இருக்கு. இதுக்குதான் அவச்சேதக பேதம்னு சொல்லுவாங்க. அதே போல தேசத்திலையும் ஒரு காலத்துல பிரதியோகியும் இன்னொரு காலத்துல அதனுடைய அபாவமும் இருக்கலாம் அப்படி சொல்லணுமே தவிர ஒரே சமயத்துல இருக்குன்னு சொல்ல முடியாது. அதாவது ஒரு ஒரு ஞானம் சொல்லுவா, காலே விருத்தவு தேசா அவச்சேதகா, தேசிய விருத்தவு காலகா அவச்சேதகா. இது ஒரு அவச்சேதக பாவம் சொல்லுவா. இந்த கடியாரம் இந்த இடத்தில் இப்பொழுது இருக்கிறது அப்படின்னு சொல்றேன். இப்ப இந்த இடத்த நான் ஆதாரமாக சொன்னேன்னா, இந்த இடத்துல இது இந்த காலாவச்சேதேன்னு இருக்கிறத தவிர வேற ஒரு காலத்துல இல்லை. அதே மாதிரி காலத்துல இந்த வஸ்து இருக்குன்னு சொல்றது இந்த தேசத்துல இருக்குன்னு சொல்றதே தவிர வேற தேசத்துல இல்லை. காலத்துல ஒரு வஸ்துவை காலத்தை ஆதாரமாக சொல்லும் போது அது குறிப்பிட்ட தேசத்தை அவச்சேதகமாக சொல்லணும், தேசத்தை ஆதாரமாக சொல்லும் போது குறிப்பிட்ட காலத்தை அவச்சேதகமாக சொல்றதுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த மாதிரி கிடைக்குமே தவிர எங்க அந்த வஸ்து இருக்கோ அதே தேசத்துல, எந்த காலத்துல இருக்கோ அதே காலத்துல அதனுடைய அபாவமும் இருக்குங்கிறது கிடைக்காதே அப்படின்னு இவருடைய கேள்வி. சித்திக்காரர் இதுக்கு என்ன பதில் சொல்றாருன்னு சொன்னா, காலே சகசம்பவது அப்படின்னு சொன்னாரே, இதுல இருந்து அவர் ஒண்ணு நினைக்கிறார். ஒரு காலத்துல அந்த பிரதியோகியும் அபாவமும் ரெண்டும் சின்ன தேசபேதேன இருக்கட்டும், ஆனா சேர்றதுங்கிறது ஒத்துக்கிறேன் இல்லையா? சேர்றதுங்கிறது எதை கொண்டு ஒத்துக்கிறேன்? பிரமாணம் காமிக்கிறது. பிரமாணமானது இந்த காலத்துல இந்த வஸ்து இருக்கு, இந்த வஸ்து அதே வஸ்துனுடைய அபாவம் அங்க இல்லை அப்படிங்கிறத காமிக்கிறதுனால பிரமாண பலா எந்த வஸ்துவையும் நாம ஒத்துக்கணும்னா நமக்கு ஒரு பிரமாணத்தை கொண்டுதான் ஒத்துக்கிறோம். அப்ப பிரமாணத்தை வச்சு ஒரு தேச பேதேனா இந்த தேசத்துல இந்த காலத்துல இந்த வஸ்து இருக்கு, இதே காலத்துல அந்த தேசத்துல அந்த வஸ்து இல்லை அப்படிங்கிறத நாம பிரத்யக்ஷ பிரமாணத்தை வச்சுட்டு சொன்னோம். அதே மாதிரி இங்கேயும் பிரமாணத்தினால தேசபேதம் இல்லாமலே அதே இடத்தில் அதே காலத்தில் அந்த வஸ்து இருக்குங்கிறதும் காமிக்கிறது பிரமாணம், அதே காலத்துல அதே தேசத்துல அந்த வஸ்து இல்லைங்கிறதையும் பிரமாணம் காமிக்கிறது. அதனால ரெண்டு பிரமாணத்தை கொண்டு இதையும் ஒத்துக்கிறோம் அப்படின்னு மேல சொல்றார். என்ன சொல்றாருன்னா, மித்யாத்வானமிதே சுத்தேஷ்ட பிரமாணத்வா அக்ரிம பந்திக்கு போதி. மித்யாத்வானுமானம் இந்த வஸ்துவ மித்தே அப்படின்னு நான் அனுமானம் பண்ணினதுனால அதனுடைய அபாவம் அங்க இருக்குன்னு தெரியும்.
ஸ்ருதி பிரம்மத்துல தன் சின்னமான எந்த வஸ்துவும் இல்லை அப்படின்னு சொல்றதுனால அந்த வஸ்துனுடைய அபாவம் அங்க இருக்குங்கிறத காமிக்கிறது. அதே சமயத்துல பிரத்யக்ஷம் அந்த வஸ்து இருக்குங்கிறதையும் காமிக்கிறது. அதனால எந்த இடத்துல அந்த வஸ்து இருக்குங்கிறது பிரத்யக்ஷத்தினால நாம தெரிஞ்சுக்கிறோமோ அதே இடத்துல அந்த வஸ்துனுடைய அபாவமும் இருக்குங்கிறது பிரமாணத்தினால சிந்திக்கிறதுனால ஒரே தேசத்துல அதே காலத்துல அந்த வஸ்துவும் இருக்கு, அந்த வஸ்துனுடைய அபாவமும் இருக்கு அப்படிங்கிறத நாம வச்சுக்கோம். பிரமாணமும் ஒரே இடத்துல இருக்கிறது இல்லை, இருக்கிறது பிரத்யட்சம் இல்லைன்றது சுத்தமாக. எப்பவுமே பிரதியோகிய இருக்குன்னு சொல்லக்கூடிய பிரமாணம் வேற, அதனுடைய அபாவம் இருக்குங்கிற பிரமாணம் வேறையாதான் இருக்கு. இந்த வஸ்து இங்க இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு பிரத்யக்ஷ பிரமாணம், இந்த வஸ்து அங்க இல்லைன்னு சொல்றதுக்கு அனுபலபுத்தி பிரமாணம். ஏன் 6 பிரமாணம் சொல்ற மதத்துல ஒரு வஸ்து இருக்குன்னு சொல்றது இந்த வஸ்துவ பிரத்யக்ஷ பிரமாணத்தினால இருக்கு அப்படின்னு சொல்றோம். இந்த வஸ்து அங்க இல்லைன்னு சொல்றோம், அதை எதனால சொல்றோம்? அனுபலபுத்தி பிரமாணத்தினால. ஆக வஸ்து இருக்குன்னு சொல்றதுக்கு ஒரு பிரமாணம், இல்லைன்னு சொல்றதுக்கு இன்னொரு பிரமாணம். அதே மாதிரிதான் இங்கேயும் வஸ்து இருக்குங்கிறத பிரத்யக்ஷம் காமிச்சு கொடுத்துருக்கு, இல்லை அதோட அபாவம் இருக்குங்கிறது ஸ்ருதி காமிச்சு கொடுக்கிறது. उभयोरपि प्रत्यक्षेण न्याये उच्यते तथा नास्ति खलु, न सम्भवति खलु। तत्प्रमाणवादिभिः அபாவம் பிரத்யக்ஷம் அப்படின்னு சொல்றது நையாயிக மதம். அதை வேதாந்திகளும் மீமாம்சகாரும் திணிச்சுட்டான். ஏன்னா பிரத்யக்ஷம் ஆக முடியாது, அது சும்மா அவன் கல்பனை பண்றான். என்ன ஆமா, அனுபலபுத்தி இல்லாமல் அபாவத்தை கண்டுபிடிக்க முடியாது. அதுலயும் யோகியானுபலபுத்தின்னு ஒண்ணு வேண்டியது. அதுல இன்னும் ரொம்ப யோசனை பண்ணி பார்த்தோம்னா இந்திரியம் நமக்கும் வேணும், அனுபலபுத்திய பிரமாணமாக ஒத்துக்கிறவனுக்கும் இந்திரியம் வேணும், அனுபலபுத்தியும் வேணும். அனுபலபுத்தி பிரமாணம் கிடையாது, பிரத்யேக நாளே பிரமாணம் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தார்க்கிகனுக்கும் இந்திரியமும் வேணும், இந்த அனுபலபுத்தியும் வேணும், ரெண்டும் வேணும். அப்படி இருக்கும்போது இந்த அனுபலபுத்திய காரணம் இல்லைன்னு சொல்ல முடியாது. காரணம்னு ரெண்டும் சுத்தந்தாகணும், இது ரெண்டுக்கும் காரணத்துவமும் சித்தம். ஆனால் அந்த பிரதானமான காரணம் எது, கரணம் எது, அசாதாரண கரணம்னு சொல்றாலே அந்த கரணம் எதுங்கிற விஷயத்துலதான் இவ 2 பேருக்கும் சண்டை நிக்கிறது. அதுதான் பரிவர்த்தனம். அபாவத்தை தெரிஞ்சுக்கும் போது ஒரு வஸ்து இல்லை அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அசாதாரணமான காரணம் அனுபலபுத்தியா, அந்த வஸ்து தெரியல வஸ்துனுடைய அனுபலபுத்தியா இல்ல பிரத்யக்ஷமா இந்திரியமா அப்படின்னு பாக்குறத நையாயிகன்னு ஒரு லாகவத்தை சொல்றான். இந்திரியம்னு சொல்லிட்டோம்னா பிரமாண சங்கையில 4 நிற்கும், நீ அனுபலபுத்தின்னு சொன்னீங்கன்னா சங்கை கூடும், எனக்கு குறவா இருக்கு, லாகம் ஒண்ணுதான் தேவையில்ல அப்படின்னு சொல்லி 4ல நிக்க வச்சுக்கிறேங்கிறான். ஆனா 4ல நிக்க வச்சிருந்தா அபாவத்தை இந்திரியத்தினால எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அதுக்கு சன்னிகர்ஷம் வேணுமேனு கேட்டான். அதுக்காக புதுசா ஒரு சன்னிகர்ஷத்தை தயார் பண்ணிக்கலாம், விசேஷ விசேஷ பாவம்னு புதுசா தயார் பண்ணிக்கிறேங்கிறான். இப்படியாக அவன் சொல்றான். இவன் என்ன சொல்றான்னு கேட்டா அப்படி இல்லை, எதுக்கு புதுசா ஒரு சன்னிகர்ஷம்? இந்திரியத்துக்கும் அபாவத்துக்கும் சம்பந்தம் வர முடியாததுனால அபாவத்தை இந்திரியத்தினால கிரகிக்க முடியாது, அனுபலபுத்தி பிரமாணம் தான் அதுக்கு வேணும். அனுபலபுத்தியே பிரதான காரணமாக வச்சுக்கோ. இந்திரியம் எதுக்காகன்னு சொன்னா அந்த அபாவம் ஒரு ஆதாரத்துல தானே சொல்ல வேண்டியிருக்கு, அந்த ஆதாரத்தை கிரகிக்கிறதுக்காக இந்திரியம் தேவைப்படுறது. இந்த கடிகாரம் இங்கே இல்லை. அபாவ பிரதீத்தில ஒரு விசேஷம், அது என்னன்னு சொன்னா சப்தாம் அபாவோ நிரூபியதே அப்படின்னு சொல்றாங்க. 2 கூற இருக்கணுமா அதுக்கு, ஒண்ணு பிரதியோகி, ஒண்ணு ஆதாரம். இங்கே அது இல்லை அப்படின்னு சொல்றோம். இல்லைங்கிறது அபாவம், இங்கேங்கிறது அது ஆதாரம், அதுங்கிறது பிரதியோகி. வேணா இல்ல அப்படின்னு சொன்னா அதுக்கு அர்த்தமே இல்லை இல்லையா? இங்கே இல்லை, எங்க இல்லைன்னு சொல்லணும், எது இல்லைங்கிறது சொல்லணும். இது 2 சேர்த்து சொல்லணும், பிரதியோகியும் ஆதாரமும் சேர்த்து சொல்லணும். அந்த ஆதாரம் இருக்கு, அந்த ஆதாரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரத்யக்ஷம் தேவைப்படுறது. அதனால அது இந்திரியமும் வேணும், இதுவும் 2ம் சேர்ந்துதான் அது தெரியுது. இதை வச்சுட்டு இந்திரியத்தை பிரமாணம் சொல்ல முடியும். இன்னொரு யுக்தி இருக்கு, ஐயாயிரம் இந்த இடத்துல கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கும். வாயுல ரூபம் இல்லைங்கிறது பிரத்யக்ஷம்னு ஒத்துருக்காங்க. வாயு எங்கேயாவது இந்திரியத்துக்கு தெரியுமா? தெரியாது. அனுபலபுத்தி பிரமாணத்தினாலதான் இங்க சொல்லியாது. கண்ணால பார்த்து சொல்லலாம், வாயுல ரூபம் இல்லை அப்படிங்கிறது எப்படி தெரியுதுன்னா கண்ணால தெரியுது அப்படின்னு சொல்றாங்க.
ஆனா கண்ணுக்கு யோக்கியமே இல்லை அந்த வஸ்து. வாயு கண்ணால பார்க்க முடியுமா வாயுவை? ஆனா வாயு இல்லைங்கிறது கண்ணால தெரியுதுன்னு சொல்றான். இவன் என்ன சொல்றான்? இவருடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னு கேட்டா, நையாயிகன் கண்ணால அந்த ரூபத்தினுடைய உபலப்தி வரலைங்கிறதுக்காக அதை உபயோகப்படுத்திக்கிறான். இதை சககாரி காரணமா வச்சுக்கிறான். அதனால இந்த இடத்துல கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா அனுபலப்தி பிரமாணத்தை ஒத்துக்கணும் அப்படிங்கிறது தோன்றது. மேல யுக்திகளும் இருக்கும். ஆமா, இன்னமா ஒரு பிரமாணம் தேவைப்படுறது. இல்லைன்னு சொல்றதுக்கு வேற ஒரு பிரமாணமும், இருக்குன்னு சொல்றதுக்கு வேற ஒரு பிரமாணமும் தேவைப்படுறது. அது பொதுவா வச்சுக்கலாம். அதனால நீங்க கேட்கல ரெண்டுமே பிரத்யக்ஷம், ரெண்டும் பிரத்யக்ஷம் இல்லை. இருக்குன்னு சொல்றதுக்கு பிரமாணம் வேற, இல்லைன்னு சொல்றதுக்கு பிரமாணம் வேற. ரெண்டும் பிரமாணமா இருக்கிறதுனால இருக்குங்கிறதையும் ஒத்துக்கிறோம், இல்லைங்கிறதையும் ஒத்துக்கிறோம். அதே போல இங்க வஸ்து இருக்குங்கிறது பிரத்யக்ஷ பிரமாணம் காமிச்சு கொடுத்தா இருக்கு, சரி. நேக நானாட்சிக்கு சொல்றத அதுவும் இல்லை, அந்த அபாவமும் இருக்கு. இதைத்தான் இங்க சொல்ற. காலே சக சம்பவது தேசேபி சக சம்பவ அவிரோதா. பிரமாணம் தான் பிரமாணம் இருக்கு. காலேக்கு अस्माभिः प्रत्यक्ष लौकिक प्रमाणेनैव अवगतं एकदेश आवश्यकेन एतावन्मात्रे दृष्टान्तः एकस्मिन् काले वस्तु अस्ति तदभावोऽपि अस्ति तद्वत् एकस्मिन् देशे तदस्ति तदभावोऽपि अस्ति परन्तु एकावच्छेदेन इति तु प्रमाणेन सिद्ध्यते अधिकं सः अंशः अधिकः. அப்ப சொன்னா அச்சிந்தாபாவம் இருக்கிற ஒரு இடத்துல அந்த வஸ்துவே வர முடியாது, பிரதியோகியே வர முடியாது, அதை உபாதானம் சொல்ல முடியாது அப்படின்னு கேட்டான். அதுக்கு சொன்னா அச்சிந்தாபாவம் இருக்கிறதுக்காக உபாதானம் இல்லைன்னு சொல்லாதே, ராகபாவம் எதுல இருக்கோ அதுதான் உபாதானம். சம்பவேது உபாதானத்வா அனுபவத்திக்கு சொன்னாரோ இல்லையோ அதுக்கு சொல்றார். ராகபாவ சம்துவேன உபாதானத்வ அவிரோதாச்ச. கபாலத்திலையும் கடம் இல்லை, கடத்தினுடைய அத்தியந்தாபாவம் இருக்கு. தந்துவிலையும் கடத்தினுடைய அத்தியந்தாபாவம் இருக்கு. அப்படி இருக்கிறச்ச கடம் தந்துவிலேருந்து ஏன் உண்டாகல, கபாலத்திலேருந்து உண்டாகிறதுன்னு சொல்றாரு. ஏன் என்ன இது? இவர் சொல்ற கபாலத்துல கடத்தினுடைய பிராகபாவம் இருக்கு, அதனால கபாலத்திலேருந்து கிடம் உண்டாகுது. தந்துல அதனுடைய பிராகபாவம் இல்லை, அதனால உண்டாகுது. இது தார்க்கிகனுக்கு சொன்னா சரி எப்படி சொல்லலாம்? ராகபாவம் எதுல இருக்கோ அதுலதான் காரியம் உண்டாகும். இதுதான் சொல்லணும். அத்தியந்தாபாவம் இருக்கேங்கிறதுக்காக நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நச்ச அத்தியந்தாபாவாதிகரணே ராகபாவஸ்யாப்தி இது வாக்கியம். பிராச்சீன தார்க்கால சில பிராச்சீன சம்பிரதாயத்துல உள்ளவா என்ன சொன்னான்னா, இந்த அத்தியந்தாபாவத்துக்கு 3 பிரதியோகின்னு சொன்னான். ஹிருதய பிரதியோகிகத்துவம்னு. கடம் ஒரு இடத்துல முக்காலத்தையும் இல்லை அப்படின்னு சொன்னால் அதுதான் அத்தியந்தாபாவம். இந்த அத்தியந்தாபாவத்துக்கு கடம் மாத்திரம் விரோதி இல்லை, கடத்தினுடைய பிராகபாவமும் விரோதி, கடத்தினுடைய துவம்சமும் விரோதி. ஆக 3 பிரதியோகி, ஹிருதய பிரதியோகிகத்துவம் அத்தியந்தாபாவத்த அப்படின்னு பிராச்சீன தாரிகால் சில பேர் சொல்றாங்க. ஆக ஒரு இடத்துல ஒண்ணு இல்லைன்னு சொன்னோம்னா அதுவும் இல்லை, அதனுடைய துவம்சமும் அங்க இல்லை, அதனுடைய அத்தியந்தாபாவமும் இல்லை. அவ ஒரு விதமா யோசிச்சிருக்கா, ஏதாவது ஒரு காலத்துல அந்த வஸ்து அங்க இருந்தா தானே அதனுடைய துவம்சம் அங்க ஏற்படும். அதே சமயத்துல ஏதாவது ஒரு காலத்துல அந்த வஸ்து அங்க இருந்தா தான் அதனுடைய பிராகபாவம்னு அங்க சொல்ல முடியும். ஏன் பிராகபாவம்னா அந்த வஸ்து வரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அபாவம் இல்லையா? அது அந்த வஸ்து வரத்துக்கு முன்னாடி அபாவம்னு சொன்னா அது வரணும், வந்தா தானே அது வரத்துக்கு முன்னாடி உள்ள அபாவம்னு சொல்ல முடியும். அதுக்கு ஒரு அவதி தேவைப்படுறது. அதனால அது ஒரு காலத்துல அந்த வஸ்து அங்க இருந்துடணும். அங்க இருந்தா தான் அங்க அதனுடைய பிராகபாவமோ அதனுடைய துவம்சமோ ஏற்பட முடியும். இது ஒரு நமக்கு புரியுற மாதிரி இருக்கு. இப்ப 3 காலத்திலையும் அதனுடைய அத்தியந்தாபாவம்னு சொன்னா அங்க அந்த வஸ்து வரவே போறது இல்லை இல்லையா? வரவே போறது இல்லை. அப்பதான் 3 காலத்திலையும் அதனுடைய அபாவம்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட இடத்துல அந்த வஸ்துனுடைய பிராகபாவமோ அதனுடைய அத்தியந்தாபாவமோ எப்படி இருக்க முடியும்? அதனால அத்தியந்தாபாவம் இருக்கிற இடத்துல வஸ்துவும் கிடையாது, அதனுடைய பிராகபாவமும் கிடையாது, அதனுடைய துவம்சமும் கிடையாது அப்படின்னு சொன்னான். துவம்ச பிராகபாவயோகோ அதிகரணே ந அத்தியந்தாபாவா இது பிராதாம் மதம் அப்படின்னு. அந்த கணக்குல பார்த்தோம்னா அத்தியந்தாபாவம் கபாலத்துல இருக்குமானால், கடத்தினுடைய அத்தியந்தாபாவம் கபாலத்துல இருக்குமானால் அங்க கடத்தினுடைய பிராகபாவம் கூட இருக்க முடியாதே அப்படின்னு கேட்டார். நச்ச அத்தியந்தாபாவாதிகரணே
ராகபாவஸ்யாபி அனுபபத்திகி இது வாக்கியம். காலே வியபிச்சாராத். யாரு சொன்னா அத்தியந்தாபாவம் தான் பிராகபாவம் இருக்காதுன்னு? ஒரே காலத்துல பிராகபாவமும் இருக்கு அத்தியந்தாபாவமும் இருக்கே. இதுதான் திருஷ்டாந்தம். இந்த திருஷ்டாந்தத்தை முடிச்சுட்டு எல்லாரும் பதில் சொல்றேன். சர்வாதாரன்னு முதல்ல ஒத்துண்டது. ஆமா, சர்வத்துக்கும் ஆதாரம் காலம் இருக்கே. காலத்தை தாரகிக்காரனே சொல்றாருன்னா எல்லா வஸ்துவும் இந்த காலத்துல தான் இருந்தாங்க. இந்த காலத்தை தாண்டி காலத்துல இல்லாத வஸ்துவே கிடையாது. அப்படி இருந்தா அது வஸ்து இல்லை. என்ன அவ சொல்லக்கூடிய அந்த பரமார்த்த தத்துவம் இருக்கே, அது கால சம்பந்தி. கால சம்பந்தித்துவமே பரமார்த்தத்துவம். கால சம்பந்தம் இல்லைன்னா அது அசத். அப்படி சொல்லியிருக்காரு. அதனால எல்லா வஸ்துவும் காலத்துல இருக்கிறதுனால பிராகபாவமும் காலத்துல இருக்கு, அதோட அத்தியந்தாபாவமும் காலத்துல இருக்கு. அதனால அத்தியந்தாபாவம் இருந்தா பிராகபாவம் இருக்காதுன்னு ஒண்ணும் நியமம் இருக்கு. நவீன தார்க்கிக்காரர் கூட ஒத்துன்னு இருக்கா. பிராகபாவம் துவம்சம் இதெல்லாம் அத்தியந்தாபாவத்தோடு சேர்ந்து இருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இதுக்கு வந்து ஒரு பிரக்கிரியெல்லாம் சொல்லி விசேஷமா சொல்லியிருக்காரு. காலையில் யுகிச்சாரா 3 பேர்